விசுவாசம் இல்லாமல் நாங்கள் நடந்தோமானால் அதிசயம் நடக்காது. இப்பொழுது ஒரு பெரிய சந்தோஷம். எல்லாரும் கேட்குறாங்க, ஐயோ இந்த திராட்சை ரசத்தை எங்கே வச்சிருந்தீங்க, இதைத்தானே முதல்ல கொடுத்துக்கணும், இவ்வளோ வெறும் தண்ணீர் தான், ஆனால் அது வைக்காது திராட்சை ரசம் ருசி உள்ளதாக மாறியது. இயேசு கரம் வைத்து அதிசயம் செய்த போது அங்கே அவர் ஒரு வார்த்தை சொன்னார், கொண்டு போய் கொடுங்கள் என்று சொன்ன போது அந்த அந்த ரசம் தண்ணீர் திராட்சை ரசமாக மாறியது. என்ன அதிசயம்! இது ஒரு குடும்பத்தில் நடக்குது. இரண்டாவது நாங்கள் போகிறோம் ஒரு தனிப்பட்ட சகோதரியின் வாழ்க்கையிலே ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்தார். தனிப்பட்ட மனுஷி, நோயினால் பீடிக்கப்பட்டவள், 12 வருஷம் அவளுக்கு கஷ்டம். பெண்களுக்கு அதை பற்றி தெரியும். ஒவ்வொரு நாளும் இரத்த போக்கு போய்கொண்டே இருந்தது. அவரை யாரும் மதிக்கவில்லை. வீட்டிலேயே ஒரு மூலையில் இருந்தால். நாங்கள் அந்த சம்பவத்தை நாங்கள் வாசிக்கலாம். மாற்கு 5ஆம் அதிகாரம் 26 34 வரை அந்த சம்பவத்தை நீங்கள் வீட்டிலே வாசிங்க. எனக்கு சொல்ல நேரம் இல்லை. அந்த சகோதரி வெட்கப்பட்டு போனாள். அவளுக்கு என்ன செய்வது என்று தெரியாது, வெளியே போக முடியாது. லேவியராக சொல்லுகிறது, தீட்டுப்பட்ட ஸ்திரீ யாரையுமே அங்கே தொட முடியாது. அவர்களும் தீட்டுப்பட்டு விடுவார்கள். அவளை கண்டால் மக்கள் பயப்படுவார்கள். இப்படி இருந்து அவள் பல வைத்தியர்களாலும் செலவழித்தும் குணமாகாமல் மிகவும் தரித்திரத்துக்குள்ளாகி அவள் இருக்கும் போது ஒரு காரியம் அவளுக்கு நடந்தது. அதிசயமானவர் அவரை குறித்து அவள் கேள்வித்தான் பட்டாள். இயேசு என்ற ஒருவர் வருகிறார், அவர் அற்புதங்கள் செய்கிறார் என்று கேள்விப்பட்டவுடன் அவள் செய்த காரியம், அங்கே யாரும் அவளை கூட்டிக் கொண்டு போகவில்லை. அவள் தனக்குள்ளாக தீர்மானித்தாள் என்று வேதத்திலே பார்க்கிறோம். அவள் ஓடி, நான் இயேசுவின் வஸ்திரத்தை தொடுவேன், நான் இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டால் சுகமாவேன். ஒரு விசுவாசம் அவளுக்குள் வந்தது. தனிப்பட்ட சகோதரி அங்கே ஓடினாள். எல்லாரையும் தள்ளி கொண்டு ஓடினாள். யாரையும் பிடிக்க முடியாது, தீட்டு என்று சொல்லி தள்ளுவார்கள். ஆனால் இந்த இடத்தில் அவள் வெட்கத்தை பார்க்கவில்லை. இன்றைக்கு நாங்கள் வெட்கப்படுகிறோம். இயேசுவை பற்றி சாட்சி கூற நாங்கள் வெட்கப்படுகிறோம். வாயை மூடி மௌனமாக இருக்கிறோம். எவ்வளவு பரிதாபம்! கர்த்தர் அற்புதம் செய்கிறார், வெளியிலே சொல்ல வெட்கம் எங்களுக்கு. இப்படி ஆண்டவர் அதிசயமானவராக எங்களுக்கு இருக்கிறார். அதை மறந்து நாங்கள் நடக்கிறோம். இந்த சகோதரி போனால், எல்லாரையும் தள்ளி கொண்டு போனால் தொட முடியாது. தன்னுடைய கரங்களை நீட்டி அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தில் தொட்டவுடன் அதிசயம் புறப்பட்டு வந்தது. அவளுடைய இரத்தத்தின் ஒழுக்கு உடனடியாக நின்றதை அவள் கண்டார். அப்பொழுது இயேசு திரும்பி பார்த்து, என்னை தொட்டது யார்? எல்லாரும் முறுமுறுத்தாங்க. எல்லாரும் பேசினாங்க. என்ன பேசினாங்க? ஐயோ, இவர் இப்படி கேட்கிறாரே, இந்த இடத்துல யாரு தொட்டதுன்னு எப்படி தெரியும்? ஆனால் இயேசு நின்று திரும்பி பார்த்து சொன்னார், என்னுடைய வல்லமை புறப்பட்டது. வல்லமையான தேவன் அதிசயத்தை செய்யும் போது அவருடைய வல்லமை புறப்பட்டு எங்கள் மத்தியிலே வருகிறது. பிரியமானவர்களே, இந்த அதிசயமான தேவன் 2026ஆம் வருடத்திலே சரீரத்தில் நோயாய் இருந்தால் என்ன, உங்களுடைய கஷ்டங்கள் கடன் தொல்லைகளாக இருந்தால் என்ன, பிள்ளைகளின் பிழையான நடக்கையாக இருந்தால் என்ன, நீங்க அவரிடம் போங்க. அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை நீங்கள் தொடுங்க. நான் விசுவாசத்திலே கண்களை மூடி ஜெபித்து என்னுடைய கரத்தை நீட்டி நான் மனக்கண்ணினால் அவருடைய வஸ்திரத்தை தொடுவது உண்டு. ஆண்டவரே, அந்த பெரும்பாலுள்ள ஸ்திரீக்கு சுகத்தை கொடுத்தீங்க, இப்பொழுது ஆண்டவரே எனக்கும் கிரியை செய்யுங்க. நான் மனக்கண்ணில் இயேசுவை நோக்கி பார்த்து அவருடைய வஸ்திரத்தை தொடுவது உண்டு. நான் பல பிரச்சனைகளிலிருந்து விடுதலை அடைந்ததும் உண்டு. நான் சாட்சியாக இதை கூறுகிறேன். இப்பொழுது ஒரு தனிப்பட்ட மனுஷன், முதலாவது ஒரு வீட்டின் பிரச்சனை, இரண்டாவது தனிப்பட்ட மனுஷியின் பிரச்சனை, மூன்றாவதாக நாங்கள் பார்க்க போகிறோம். அங்கே ஒரு ஜெபக்குழு ஜெபித்துக் கொண்டிருந்தது. வல்லமை புறப்பட்டது. பேதுருவை சிறையில் அடைத்திருக்கிறார்கள். நாங்கள் பார்க்க போறோம். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தில் அதை நீங்கள் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்திலே பேதுரு சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கிறான். கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில் அடித்து அவனை அங்கே போட்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த பேதுருவுக்காக ஒரு கூட்டம் ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். ஒரு கூட்டத்து மக்கள் விடாமல் ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தார்கள். அது மாட்குவின் வீதி என்று நாங்கள் பார்க்கிறோம். அந்த வார்த்தையை நாங்கள் வாசிக்க கேட்போம். கூடி அவர்கள் ஜெபித்தார்கள்.
அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்கள். ஆமென். இன்னைக்கு இது குறைவு. இன்னைக்கு ஆலயத்திலே ஜெபிப்பது குறைவு. ஜெப குழுக்கள் நடக்கிறது, மக்கள் வரமாட்டாங்க ஜெப குழுவுக்கு. அந்த நேரத்திலே பல ஜோலிகள் அவர்களுக்கு இருக்கிறது. அந்த சோழிகளை பார்த்து கொண்டிருப்பார்கள், டிவி பார்த்து கொண்டிருப்பார்கள், இன்னும் பல அவர்களுடைய ருசியான பதார்த்தங்களை செய்து கொண்டிருப்பார்கள். அங்கே ஆலயத்தில் ஜெபக்குழு நடந்து ஊக்கமாக நாட்டுக்காக ஜெபிப்பார்கள். எங்கள் தேசத்தில் அழிவு வரவில்லையா? காரணம் என்ன? நாங்கள் கிறிஸ்தவர்கள் ஜெபிக்க தவறியதினால் எங்களுடைய இலங்கை தேசம், ஸ்ரீலங்கா தேசம் அழிந்ததை கண்ணாலே நாங்கள் பார்த்தோம். என்ன பரிதாபம்! மக்கள் மண்ணுக்குள் புதைக்கப்பட்டார்கள். அதனால் பிரியமானவர்களே, ஜெப குழுவிலே ஜெபிக்கும் போது கர்த்தர் கிரியை செய்வார். விசுவாசத்தோடு நாங்கள் ஜெபிக்கும் போது கர்த்தர் அங்கே கிரியை செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. வெற்றியை கொடுக்கிற தேவன். பேதுரு அங்கே விடுதலையாக்கப்பட்டு அவன் அங்கே வாசலிலே வந்து தட்டினான் என்று நாங்கள் வேதத்திலே வாசிப்போம். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விழாவிலே தட்டி சீக்கிரமாய் எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கையிலிருந்து விழுந்தது. தூதன் அவனை நோக்கி, உன் அறையை கட்டிக்கொண்டு உன் பாதரட்சிகளை தொடுத்துக் கொள் என்றான். அவன் அந்தபடியே செய்தான். தூதன் பின்னும் அவனை நோக்கி, உன் வஸ்திரத்தை போர்த்து கொண்டு என் பின்னே வா என்றான். அந்தபடியே அவன் புறப்பட்டு அவனுக்கு பின் சென்று, தூதனால் செய்யப்பட்டது மெய் என்று அறியாமல் தான் ஒரு தரிசனம் காண்கிறதாக நினைத்தான். அவர்கள் 1ஆம் காவலையும் 2ஆம் காவலையும் கடந்து நகரத்துக்கு போகிற இரும்பு கதவண்டையிலே வந்தபோது அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. அதன் வழியாய் அவர்கள் புறப்பட்டு ஒரு வீதியிலே நடந்து போனார்கள். உடனே தூதன் அவனை விட்டு போய்விட்டான். அந்த இடத்துல நாங்க பார்க்கிறோம், சரியாக மாற்கு என்ற சகோதரன் வீட்டிலே அங்கே அதன் பிறகு அந்த மாற்கு சீசனாக மாறினார். அந்த மாற்கு என்ற சகோதரன் வீட்டிலே நாங்கள் பார்க்கிறோம், ஜனங்கள் கூடிக்கொண்டிருந்தார்கள். ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது கதவு தட்டப்பட்டது. ஒரு சின்ன பிள்ளை விசுவாசத்தோடு வந்து திறந்து கத்தி கொண்டு ஓடினார். அங்கே அதிசயம் நடந்தது. அதிசயமானவர் ஜெபக்குழுவிலே கிரியை செய்தார், ஆலயத்திலே கிரியை செய்கிறார், உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் கிரியை செய்கிறார். ஒரு பெண்ணின் வாழ்க்கையில் கிரியை செய்த ஆண்டவர். மிகவும் சோகத்தோடு இருக்கிறீங்களா? 26ஆம் வருடம் இப்பொழுதே பயம் காட்டுகிறதா? வேண்டாம், பயப்படாதீங்க பிரியமான பிள்ளைகளே. உங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம் என்று ஆண்டவர் 14:1 சொல்லுகிறார். அங்கே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. உலகத்திலே உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன்கொள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அவர் குழந்தையாக வந்தவர், வளர்ந்தார், வாலிபன் ஆனார், எங்களுக்காக மரித்தார், சிலுவையிலே அறையப்பட்டார், உயிரோடு இருந்து பரிசுத்த ஆவியாக எங்களுக்குள் இன்றும் வாசம் செய்கிறார். அந்த அதிசயமானவர் அங்கும் இங்கும் இல்லை, எங்களுடைய இருதயத்துக்குள் அவர் இருக்கிறார். அதற்கு ஒரு நிபந்தனை உண்டு பிரியமானவர்களே. இவ்வளவு அதிசயங்களை செய்கிற ஆண்டவர் இன்றைக்கு எங்களுக்கு உபாகமம் 28ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் எங்களோடு பேசுகிறார். கவனமாக கேளுங்க. இந்த 28-14 முக்கியமான வசனம் இந்த பிரசங்கத்துக்கு. அந்த வசனம் என்ன சொல்லுகிறது என்று நாங்கள் கேட்போமா?